இது லாங்சைன் ஜேஎஸோட டுட்டோரியல் சீரியஸ். இது ஃபஸ்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷன். இதில் நம்ம இது இன்ட்ரடக்ஷன்றனால நம்ம என்ன லாங்சைன் ஜேஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல லாங்சைன் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன ஹெல்ப் பண்ணுது, லாங்சைன் ஜேஎஸ் மூலமாக நம்மளால் என்ன அச்சீவ் பண்ண முடியும், எதை அச்சீவ் பண்ண முடியாது, இதோட காம்படிட்டர் யார், இதுக்கு நம்ம இது ப்ரீ ரெக்வசைட்ஸ் மாதிரி என்னது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாங்சைன் ஜேஎஸ்னா ஜென்ரலாக இது சம்திங் ரிலேட்டட் டு ஏஐ. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம ஒரு ஒரு பிகினர், அவங்களுக்கு எந்த வேறு எதாவது டெக்னாலஜி நாலேஜ் எதுவும் இல்லைனாக்கும் நம்ம அவங்க வந்து இப்போ லாங்சைன் ஜேஎஸ் கற்றுக்கணும்னா இது வந்து நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். டைப் ஸ்கிரிப்ட் மூலமாக இப்போ சப்போஸ் யாராவது ஆங்குலர்லேயோ ரியாக்ட் வித் டைப் ஸ்கிரிப்டில் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக இந்த லாங்சைன் ஜேஎஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்துட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது ரொம்ப நிறைய டைம் எடுத்துக்காது லேர்ன் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்மளால் லேர்ன் பண்ணி முடிக்க முடியும். இந்த லாங்சைன் ஜேஎஸ் வந்து ஏஐ ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது ஏஐ ரிலேட்டட்னா இப்போ ஒரு ஏஐ அப்படின்னாலே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றது ஒன்று இருக்கும். எல்எல்எம் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. எல்எல்எம் அப்படின்னா என்னதுன்னா, இது ஒரு பெரிய ஒரு டேட்டா பேஸ் மாதிரி, ஒரு இன்ஜின் மாதிரி சொல்லலாம். டேட்டா பேஸ்ன்றதோட இன்ஜின் மாதிரி சொல்லலாம். இன்ஜின்னா இப்போ நம்ம ஏதாவது இங்கிலீஷில் டைப் பண்ணி வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோன்னா இது வந்து திங்க் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பதிலை நெட்லேருந்து எடுத்து நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்குது இல்லையா. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் எல்எல்எம் அப்படின்றது தேவைப்படுது. ஆனால் எல்எல்எம்மில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து நேற்று டேட்டாவாக இருக்கும், இல்லாட்டி ப்ரீவியஸ் வீக்கோட டேட்டாவாக இருக்கும் தான், அது மாதிரி தான் இருக்கும். இப்போ டைம் வந்து 10 o'clock அப்படின்னா, இப்போது கரண்ட்டாக ஒரு லைவ் மேட்ச் போயிட்டுருக்கு, லைவாக வெதர் வேணும் அப்படின்ற மாதிரி, லைவ் நியூஸ் எதாவது வேணும்னா அப்படிலாம் அந்த மாதிரி ரீசன்ட் டேட்டா அதுக்கிட்ட இருக்காது. இது வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ டேட்டா தான் ரொம்ப ரீசன்ட் டேட்டா இருக்காது, ஓல்டு டேட்டா மட்டும்தான் இருக்கும். ஓல்டு டேட்டான்னு அதுக்காக ரொம்ப ஓல்டு கிடையாது, நேற்று வரைக்கும் இருக்கலாம், போன வாரம் வரைக்கும் இருக்கலாம், அந்த மாதிரி டீட்டெயில் தான். இப்போது நம்ம ஏதாவது டேட்டாவை இதுகிட்ட அப்டேட் பண்ணால் தான் இதுக்கு தெரியும் ரீசன்ட் டேட்டா. ஓகேவா, இதுக்கு ரீசன்ட் டேட்டா அப்டேட் பண்ணணும்னா இதுக்கு தெரியாது. இப்போது இதுதான் எல்எல்எம் கிட்ட டேட்டா வந்து லைவ் டேட்டா இருக்காது. அப்போ நமக்கு லைவ் டேட்டா வேணும், நம்மளுக்கு எல்எல்எம்மும் வேணும், அப் டு டேட்டாவும் இருக்கணும். கிரிக்கெட் ஸ்கோரோ இது அந்த மாதிரிலாம் எதுவும் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். நம்ம ஏபிஐலேருந்து இப்போ கிரிக்கெட் போன்ற ஏபிஐ ஹிட் பண்ணி அதுலேருந்து வர டேட்டாவை நம்ம இதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம யாராவது யூசர் வந்து வாட் ஆர் த லைவ் மேட்சஸ் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்தந்த மேட்சஸ்லாம் ஓடுது, இதெல்லாம் ஸ்கோரு, இந்தந்த பிளேயர்லாம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போது இந்த எல்எல்எம் க்ரியேட் பண்ணுறதுன்றது ஒரு ப்ராசஸ். நம்ம இந்த லாங்சைன் ஜேஎஸ் வச்சு எல்எல்எம் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. இதை வச்சு எல்எல்எம் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏதாவது இப்போது வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னா இது என்ன பண்ணணும்னா எல்எல்எம் கூட பேசுகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதை கொண்டாந்து திரும்ப ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அது ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டாக கொண்டாந்து கொடுக்கும். ஆப்ஜெக்ட்னா ஸ்ட்ரிங், ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங் பேஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் கேட்பீங்க, அது இங்கிலீஷ்லேயே ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இது வந்து ஜேஎஸ்என் ஆப்ஜெக்டாக வராது. ஓகே, இப்போது எல்எல்எம்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிச்சு. லாங்சைன் ஜேஎஸ்ன்றது ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி, எல்எல்எம் கூட பேசுகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எல்எல்எம்மையே க்ரியேட் பண்ணணும்னா பைத்தான் மூலமாக டென்சார்ஃப்ளோ ஜேஎஸ் அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதன் மூலமாக நம்ம எல்எல்எம்மை ட்ரெயின் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ண போகிறது லாங்சைன் ஜேஎஸ் மூலமாக இது வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இந்த லாங்சைன் ஜேஎஸோட ஃப்ளோ, லாங்ஸ்மித், லாங்கிராஃப் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில லைப்ரரிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போது இதில் லாங்சைன் ஜேஎஸில் ரொம்ப டைமில் எடுத்துக்காது. இது ஒரு ஃபியூ வீக்ஸில் நீங்கள் நினச்சிங்கன்னா லேர்ன் பண்ணி முடிக்க முடியும். இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, இப்போது ஆல்ரெடி யாராவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கிறாங்க, அவங்க
அவங்களுக்கு ஈஸி என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்து அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் மட்டும் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இண்டெக்ஸ் டாட் டிஎஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு சாம்பிள் ப்ரோக்ராம். இதை நம்ம இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் கொஷின் கேட்டிருக்கேன். இப்போதைக்கு என்னென்னா இது இந்த இதில் யூஐலாம் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம எல்எல்எம் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி அதுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு இவ்வளோ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்கிறதுக்காக கட்டுறேன். இது வந்து ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் எல்எல்எம் வந்து 2 டைப் ஆஃப் எல்எல்எம் இருக்குது. ஒன்று க்ளவுட் பேஸ்டு எல்எல்எம் இருக்குது, இன்னொன்று லோக்கலாக ஹோஸ்ட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான எல்எல்எம்ஸ் இருக்குது. இந்த லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு நம்ம ஓலாம் அப்படின்றது ஓலாமா அப்படின்றது ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டு. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதில் இது வந்து ஒரு ஹோஸ்ட். இது உள்ள நிறைய எல்எல்எம்ஸ் இருக்கும். இதெல்லாம் எல்எல்எம்ஸோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றே ஒரு எல்எல்எம் லாமா 3.2ன்னு மெட்டாவோட ஃபேஸ்புக் அவங்களுடைய ஒரே ஒரு எல்எல்எம் மட்டும் தான் இப்போதைக்கு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நான் இது மூலமாக டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணாமல், இந்த ஹோஸ்ட் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டைப் ஸ்கிரிப்ட் மூலமாக நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்.json இந்த லாங்சைன் கோர் ஓலாமா இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போது இந்த சிம்பிள் index.tsல பார்த்தீங்கன்னா இதுதான். இது நம்ம என்ன கொஷின் கேட்க போகிறோன்றதை இப்போதைக்கு இதில் ஹார்ட் கோடடாக இதில் கொடுத்துரும். இது வந்து ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸை நம்ம கன்சோல் லாகில் இங்கேயே டிஸ்பிளே பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டெப்புக்காக. இது நான் சொன்னேன் இல்லையா, இது ஓலாமா அப்படின்றது ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டு. இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம என்னென்ன எல்எல்எம்லாம் வேணுமோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு வந்து க்ளவுட் பேஸ்டாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா க்ளவுட் பேஸ்டும் இருக்குது நம்ம. ஆனால் என்னென்னா அதுக்கு வந்து ஏபிஐ கீ வாங்கணும். நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏபிஐ கால் மாதிரி போட்டு ஏபிஐ கால் மேக் பண்ணி அதோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இப்போ நான் லோக்கலாக ஹோஸ்ட்டில் நான் பண்ணியிருக்கனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை நான் அப்டேட் பண்ணணும் மேனுவலாக. ஆனால் க்ளவுடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது அப் டு டேட்டாக இருக்கும். நீங்கள் என்ன வேர்ஷன், ஆனால் ஸ்பெசிஃபிக்கான வேர்ஷன் நீங்கள் இதில் மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேர்ஷன் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இது நான் 1 வீக் முன்னாடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுன்னா இது வந்து அப்டேட்டட் ஆகாமல் இருக்கும். இதுவே நான் க்ளவுடை ஹிட் பண்ணுறேன்னா அது அப்டேட்டடாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரென்ஸ். இல்லை எனக்கு ப்ரைவேட்டாக இருக்கணும், டேட்டாலாம் எனக்கு செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் அதுக்கான டேட்டா ட்ரைனிங்கில் நான் கொடுத்துட்டே இருக்கணும். நான் என்னென்ன டேட்டாலாம் வேணுமோ அது கொடுத்துட்டே இருக்கணும். இது மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. நம்ம